ரீசெண்டா ஒரு நண்பர் வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ரீச் அவுட் பண்ணிட்டு அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள்லாம் என்னோட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த கதைய கேட்கலயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12, 13 லட்ச ரூபாய்க்கு மேல ஹி ஹஸ் லாஸ்ட் மனி. எவ்வளோ விட்டாரு அப்படின்றது கிளியர் கட்டா ஒண்ணும் தெரியல. பட் மோர் தென் 12 லேக்ஸ் அது மட்டும் ரொம்ப அ கன்ஃபார்மா அவர் சொன்னாரு. பொதுவா பங்குச் சந்தையில நெறைய பேர் வந்து வர்றதுக்கான காரணம் 2 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வந்து நீண்ட நாளுக்கு நல்ல பணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து குறுகிய காலத்திலேயே அந்த பணத்த நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிற இன்னொரு மனநிலை இருக்கு. இது வந்து ஆக்சுவலா இதில எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் தெரியாம நீங்க வந்து குறுகிய காலத்துக்கு வந்தாலும் பணம் பண்ண முடியாது. நீண்ட நாளுக்கும் பணம் பண்ண முடியாது. இந்த பணம் விட்டுட்டாரு பார்த்தீங்களா, அவரு வந்து கோவிட் பீக் டைம்ல தான் வந்து பங்குச் சந்தைக்குள்ள வந்திருக்கிறாரு. வந்து இந்த எஃப் அண்ட் ஓலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டட் டூயிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பரிச்சயமாயிடுச்சு அவருக்கு. அதனால அவர் பாட்டுல வந்து ரெகுலரா வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதில வந்து அவரு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்தையில. ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுவாரு. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, அத கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்ப்பாரு. வேற எதையாவது ஒண்ணு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுவாரு. கொஞ்சம் பணம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய அடி வாங்குவாரு. ஸோ இதே மாதிரியே பல வருஷங்கள் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு 5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. 5 வருஷம் முடிவுல கூட அவர் வந்து நெட் பாசிட்டிவான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா, அவர் எடுத்துட்டு வந்த பணமும் கைய விட்டு போயிருக்கு. கொஞ்சம் லாபம் பண்ணியிருந்தாலும் அதுவும் சேர்ந்து போயிருக்குது பங்குச் சந்தையில. இந்த 12 லட்ச ரூபாய் அப்படியே நான் 5ஆல அப்படியே வகுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து சராசரியா ஆண்டுக்கு 2,50,000 லட்ச ரூபாய் அவர் வந்து நஷ்டப்படுறாரு. நண்பர் வந்து இவரு என்கிட்ட ரீச் அவுட் பண்ணவரு என்ன சொன்னாரு, "கார்த்திக் இது மாரி அவர் இவ்வளோ பணம் விடுறாரு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணாத." அவர் கேட்கவே இல்ல. இப்பதான் வந்து உணர்றாரு. நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் வீட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வருது. ஏதோ ஒரு இடம் விக்கிறாங்க. கையில இன்னைக்கும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறாரு. இந்த பணத்துல என்கிட்ட ஒரு பகுதிய குடு. நான் வந்து உனக்கு ஏதாவது நீ லாஸ் பண்ணியிருக்கிற இத வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரெக்கவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி, இவருக்கு இவரு வந்து அந்த பணத்த வாங்கி, இவரு வந்து கொஞ்சம் ட்ரேடும் பண்றாரு. இதுல ஒரு 5 லட்ச ரூபாய் என்கிட்ட குடு அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் இன்னையிலேருந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். அதாவது என்னைக்குன்னா 24 தீபாவளி அக்டோபர் 31. ஸோ கணக்கு வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சது. 25 தீபாவளி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இவரு வந்து இப்ப மோர் தென் 12 லேக்ஸ் லாஸ் பண்ணார்ல, அவரு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டென்ட்டா தான் பண்ணியிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 22 ட்ரேடிங் டேஸ் இருக்கு அப்படின்னா, அதில வந்து ஒரு 10லேருந்து 12 ட்ரேடிங் டேஸ் வந்து நல்லா அவருக்கு சாதகமா தான் அமையுது. ஒரு நாளைக்கும் 5,000, 6,000 இது மாரி சம்பாரிச்சுட்டு தான் இருக்காரு. அப்ப மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வின்னிங் ட்ரேட்ஸ்ல மட்டுமே அவர் வந்து ஒரு 40,000லேருந்து 60,000 வரைக்கும் சம்பாரிக்கிறாரு. ஆனா, இங்க இருக்கிற சிக்கல் வந்து ஒரு 5 to 10% ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து அவருக்கு எதிரா அமைஞ்சிருது. இப்போ வந்து ஒரு 2 பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப அவருக்கு அகைன்ஸ்டா ஆகுறதுனால, அவர் சம்பாரிச்ச பணத்த எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிட்டு, நெட்டா பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல கொண்டு போய் விட்டுருது. அதனால தான் எனக்கு வந்து கன்டினியூஸா பல வருடங்களா நான் வந்து நஷ்டத்த சந்திச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து விதிவிலக்கு இல்ல. ஏன்னா, பங்குச் சந்தையில இது மாரி தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. இதனால தான் நம்ம வந்து நம்ம புரோக்கர் டெர்மினல் லாகின் பண்ணக்குள்ள ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து செபி வந்து டிஸ்க்ளைமர் மாரி இந்த தகவல காமி அப்படின்னு சொல்றாங்க. அதில வந்து 95% ஆஃப் ஆட்கள் வந்து பணத்த விட்டுட்டு போறது தான் இங்க எதார்த்தமா இருக்கு அப்படின்னும், ஜீரோதா தரப்புலருந்து நிதின் காமத் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருந்தாரு. 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் டோன்ட் ஈவன் மேக் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் ஃபார் அ டென்யூர் ஆஃப் 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். 3 வருஷ காலத்துல எடுத்து நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம்னா, எஃப்டியை விட அதிகமா பணம் பண்ணியிருக்காங்களா ட்ரேடர்ஸ் அப்படின்னா, இல்ல அப்படின்னு அவரு டேட்டாவ பார்த்துட்டு சொல்றாரு. இப்ப ஒரு 12, 13 லட்ச ரூபாய் நம்ம பணம் விட்டுட்டோம் அப்படின்னா, அத திரும்ப நான் வந்து விட்டத பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான். அது வந்து அவர் மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கும் அவருக்கு வந்து இந்த விட்ட பணத்த எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எடுக்கணுமோ, அவ்வளோ சீக்கிரம் எடுத்துறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, நம்ம சீக்கிரம் வேணா பணத்த விடலாம். ஆனா, ஒரே பாட்லயே வந்து நான் வந்து அப்படியே விக்ரமன் படத்துல வர்ற மாரிலாம் வந்து பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. அதனால நிதானத்தோட அவங்க வந்து ஏதாவது கையில ஒரு திட்டத்த வச்சுக்கிட்டு அவங்க வந்து செயல்முறைப்படுத்துனாங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவர் வந்து விட்ட பணத்த அவர் வந்து பிடிச்சிட்டாரு. அந்த 12, 13 லட்ச ரூபாய அவர் வந்து இந்த சந்தையிலேருந்து மீட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு நீண்ட நாட்களுக்கு ஏதுவான ஒரு போர்ட்ஃபோலியோவ உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
சரி, இப்ப என்கிட்ட ரீச் அவுட் பண்ணாரு பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்னாருல்ல, அவர் வந்து சொன்னாரு, "கார்த்திக், நான் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். முடிஞ்சா நீங்க வந்து ஒரு வீடியோ மாரி போடுங்க. என்னதான் நடக்குதுன்னு நானும் கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கு நான் அக்கவுண்டபிளா இருக்கிற மாதிரி, உங்க சேனல்ல இருக்கிற ஒரு சிலருக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கலாம்." அப்படின்ற இதில அவர் வந்து சொன்னாரு. ஸோ, அதனால வந்து இது எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, முக்காவாசி பேரால இது பண்ணக்கூட முடியாது. ஆனா, இப்ப இவரு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கடந்த 4, 5 மாசத்துல சரியான டைம் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை அப்படியே உச்சத்த தொட்ட அந்த டைம்லேருந்து அப்படியே இறங்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில தான் இவரு போயிட்டு, இவரு நண்பர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ₹5,00,000 குடு அப்படின்ற டீல் அங்க தான் அவங்க போடுறாங்க. சரி, 5,00,000 என்கிட்ட குடு. ஒரு வருஷத்துல நான் என்னால முடிஞ்சத நான் உனக்கு ரெக்கவர் பண்ணி தரேன் அப்படின்றது தான் டீலு. இவங்களுக்குள்ளேயே ஒரு டார்கெட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. முதல் டார்கெட் வந்து ஒரு 13%. ஏன்னா இண்டெக்ஸே 12% குடுத்துரும். ஸோ நான் பண்றேன் அப்படின்றனால அட்லீஸ்ட் 1% பெட்டரா என்னால பண்ணி தர முடியுதா அப்படின்ற ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அடுத்த இலக்கு பார்த்தீங்கன்னா 18% அவர் வந்து எ வச்சிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் 65,000, அதாவது வேல்யூல 65,000 இவர் வந்து சம்பாரிச்சு தரணும். அதுல 62,000 இவர் வந்து சம்பாரிச்சுட்டாரு. இது வந்து கமெண்டபிள் தான். இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன தெரியுமாங்க? அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் இவங்க என்ன பேசிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் விட்ட பணத்தை சரி ஸ்விங் ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சு தரேன் அப்படின்றத எங்கள் ஃப்ரெண்ட் வந்து செய்கிறாரு பேசிக்காக. ஆனால் ஸ்விங் ட்ரேடில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தப்பான ஸ்விங் ட்ரேட்னா பேசிக்காக புரியுது இல்லை? அதாவது வந்து கொஞ்சம் கம்மியான விலையில் வாங்கிட்டு ஒரு சில சதவீதம் ஏறினதும் டக்குன்னு விற்றுட்டு வெளில வந்துடுது. இதை கண்டினியூஸாக ரிப்பீட்டபிளாக பண்ணுறது தான் வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ் பேசிக்காக. இப்போ பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அதிகமான விலையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பங்குச்சந்தை இப்போ கிட்டத்தட்ட 15, 16% வீழ்ச்சியை சந்திச்சிருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு தப்பான ப்ரைஸ் பாயிண்டில் போய் என்ட்ரி கொடுத்துட்டோம் ஒரு நிறுவனத்தில் அப்படின்னா, அங்கேயே மாட்டிப்போம். அதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்படி மாட்டிக்கிட்டோன்னா இன்னமும் பெரிய முதலீடு நம்மளுக்கு தேவைப்படும். அதை போய் ஆவரேஜ் பண்ணி நம்ம அதை வந்து அந்த விலையை கம்மியாக்கி திரும்ப அது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பணம் திரும்ப திரும்ப நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ரைட் தானே? அது மாதிரி எல்லா நேரத்துலையும் இது வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும்னு சொல்ல முடியாது. அந்த ப்ராபபிலிட்டி எப்பயுமே இருக்குதாங்க செய்யுது. அப்புறம் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனால இன்னொரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம். என்ன? நீண்ட நாளுக்கு ஏதுவான ஒரு பங்கு நிறுவனங்களை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் உருவாக்க தவறிடுறேன். லாங் டேர்ம் பொசிஷன்ஸை நான் வந்து பில்ட் பண்ண தவறிடுறேன். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இல்லையா? கொஞ்ச நாளைக்கு நான் வந்து இதுமாதிரி பணம் பண்ண முடிஞ்சாலும் என்னால் தொடர்ச்சியாக இதை வந்து பண்ண முடியுமா? அதாவது கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுவே வந்து ஒரு முழு நேர வேலை மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னா என்னுடைய கெரியரை யார் பார்க்குறது? அப்போ என்னுடைய பில்ஸை யார் பே பண்ணுறது? புரியுதா? அதுவுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைம் கன்சியூமிங், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாராலையும் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். இன்னும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய வரி 20% வரி வாங்குறாங்க. இது வந்து 15% இருந்தது போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் அது 20% ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டீங்க, அட்வான்டேஜஸே இல்லையா? இருக்குங்க. அதனால தானே அவர் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் விட்ட பணத்தை இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்றது தான். கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸின்னு தோணுனா கூட அது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு தப்பான ப்ரைஸ் பாயிண்டில் போய் என்டர் ஆகிட்டோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நிறையா நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட 40% 50, 60% வரைக்கும் விலையை வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. நான் வந்து ஒரு 52 வீக் ஹையில் போய் நான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலமை என்ன அந்த இடத்துல? ஸோ என்னால் ஸ்விங் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ நான் இன்னும் நிறையா கேபிட்டல் எடுத்துகிட்டு வரணும். அதே ஸ்டாக்கில் போய்ட்டு ஆவரேஜ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பார்க்கணும். எவ்ரி மந்த் இதோடைய ப்ராக்ரஸை நான் வந்து மாதம் அவர்கிட்ட நான் ரீச் அவுட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கேட்க முயற்சி பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ என்கிட்ட ரீச் அவுட் பண்ணவர் வந்து, நான் எனக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல, என் ஃப்ரெண்டு இது மாதிரி பணம் விட்டுட்டாரு, அவருக்கு ஏதாவது நான் வந்து பணமாக கொடுத்து உதவலாம், இல்லை நான் அவருக்கு நேரத்தை கொடுத்து நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் அவருக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன், நண்பர் கொஞ்சம் சந்தோஷப்படட்டும் அப்படின்ட்டு நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நான் காமிச்சிருக்கிறது அதோடைய கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட். இன்றைக்கி அவருடைய ஃப்ரெண்டு எக்ஸுங்க, அவர் தான் வந்து
12-13 லேக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணி விட்டார். இது இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்தும் கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொன்னல, மொத்த கேபிட்டல் ஆஸ் ஆஃப் டேட் என்ன இருக்குன்னா 19 லட்ச ரூபாய் வச்சுருக்காங்க. இதில் பணம் விட்ட நண்பரே இன்னும் ஒரு 14 லட்சம் அவர் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. தப்பான விலைன்னு சொல்கிறத விட இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுனால அவர் வாங்கின விலையை விட நிறையா நிறுவனங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் அவர் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து என்னோட ரீச் அவுட் பண்ணார். இப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு பணம் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்களேன். மொத்தமாக ரியலைஸ்டு கேப் ப்ராஃபிட்ஸ் வந்து 62,000 பண்ணியிருக்காரு இந்த கடந்த 4 மாதத்தில். இது வந்து முதல் டார்கெட் அந்த 13% வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, 65,000 ரூபாய். அதில் கிட்டத்தட்ட 96% அவர் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிட்டாங்க. அடுத்த இலக்கு வந்து 18%, அதில் ஒரு 70% இவர் வந்து அடைஞ்சிட்டாரு. ஆனால் ஜஸ்ட் லுக் அட் த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். 5 லட்சத்தை வச்சுட்டு 62,000 எங்கே இருக்குது, 14 லட்சத்தை வச்சுட்டு வெறும் 40,000 எங்கே இருக்குது. அப்புறம் உங்களுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டஸ் தெரியும். அது வந்து மந்த் ஆன் மந்த் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது நவம்பர் 1 ஆரம்பிச்சது இந்த சேலஞ்சு. ஆனால் நவம்பரில் இந்த நண்பர் வந்து ஒன்றுமே பண்ணல. அதாவது வந்து எக்ஸ் அப்படின்றவர் அந்த பணம் கேபிட்டல் விட்டார் பார்த்தீங்களா, அவர் பெருசாக ஒன்றுமே பண்ணலை. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 24,000 வந்து ஸ்விங் ட்ரேட்லேயே வந்து நஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஏன்னா நிறையா லெவரேஜ் வாங்கி அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜானில் கொஞ்சம் பெட்டர், ஃபெப்பில் அதை விட பெட்டர். ஆனால் என்கிட்ட ரீச் அவுட் பண்ண பாருங்கள், நவம்பரில் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு நேற்று மார்ச் 3 கூட ஒரு 1000 ரூபாய் பண்ணதாக சொன்னார் அவர். உங்களுடைய தாட்ஸ் என்ன? இவங்க வந்து இந்த பணத்தை 10-12 லட்ச ரூபாய் இல்லை இப்போ 13 லட்ச ரூபாய் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமா, முடியாதா? நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் பதிவிடுங்க. என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.com இமெயில் பண்ணலாம். உங்களுடைய ஃபோன் நம்பரை இன்க்ளூட் பண்ணலாம். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.